ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். இந்த வீடியோ ஒரு சாதாரண பொருளாதார கதை கிடையாது. மாறாக இது ஒரு பரபரப்பான, ஆழமான, அதைவிட மேலாக ஒரு சில பேருக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உண்மை. 2024ஆம் ஆண்டில் இந்தியா உலக வரலாற்றில் முதல் முறையாக IPO சந்தையில் சைனாவை முந்தி ஒரு முன்னணி நாடாக மாறியது. அப்படியானால் உலக அளவில் அமெரிக்காவுக்கு பிறகு இந்தியாவில் தான் அதிகமான புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் IPO செய்து சாதனை படைத்தது. அதாவது IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் என்பது இந்தியாவின் புதிய நிறுவனங்கள் இந்திய பங்கீட்டு சந்தையில், இந்திய ஸ்டாக் மார்க்கெட் பட்டியலில் முதல் முறையாக இடம் பிடிப்பது. இதுதான் IPO அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் அமெரிக்காவுக்கு பிறகு 2வது இடம் இந்தியாவுக்கு. சைனாவை முதலாக உலக வரலாற்றில், இந்திய ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றில் சைனாவை இந்தியா IPO லிஸ்டிங்கில் முந்தியது. எல்லாமே மேலோட்டமாக பெருமை தரக்கூடிய செய்தியாக இருக்கலாம். ஆனால் இந்த வெற்றியின் பின்னால் என்ன நடக்குது? இது முழுக்க நியாயமான, சுத்தமான வெற்றிதானா? அல்லது இதில் கூட மோசடிகளும் சூழ்ச்சிகளும், யாருமே பேச விரும்பாத சுவாரஸ்யமான ரகசியங்களும் மறைஞ்சிருக்கான்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் ஒரு முக்கியமான தொழில் குறியீட்டில், இந்தியாவின் வளர்ச்சியின் அடையாளத்தில் உலக நாடுகள் மத்தியில் பெருமைப்படும் அளவில் அதிகமான புதிய நிறுவனங்களை இந்தியா தொடங்கியிருந்தாலும், இந்த வீடியோவின் முடிவில் நீங்க இந்தியாவின் இந்த IPO வெற்றியின் டார்க் சைடு, இந்த வளர்ச்சியின் இருண்ட பக்கத்தையும் உங்களால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். சைனா கடந்த 10 ஆண்டுகளாக இந்த IPO சந்தையின் கிங் என்று சொல்லும் அளவில் முன்னிலையில் இருந்தது, மன்னராக இருந்தது 10 ஆண்டுகளாக. ஆனால் தற்போது, முக்கியமாக 2024ஆம் ஆண்டில் இந்த IPO புதிய நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைந்து பெரிய அளவில் சைனா மார்க்கெட், சைனாவின் ஸ்டாக் மார்க்கெட் மந்தமாகிவிட்டது. முக்கியமாக சைனா புதிய நிறுவனங்கள் IPO செய்து பங்கு சந்தை பட்டியலில் இடம் பிடிப்பதில் அதிகமான கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ், யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கட்டுப்பாடுகளை சைனா அரசு கொண்டு வந்தது. இதனுடைய பின்புலம் என்ன? சைனா பல வருடங்களாக ஒரு நீண்ட கால ஸ்டெபிலிட்டி, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான பொருளாதார ட்ராக் ரெக்கார்ட். உலக அளவில் சைனா பொருளாதாரம் மிகப்பெரிய போலி பொருளாதாரம் என்று இருக்கும் எண்ணத்தை மாற்ற, பல IPO மோசடிகளை தவிர்க்கக்கூடிய விதத்தில் அதிகமான கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் போன்றவற்றை சைனா நாட்டுக்குள் சட்டமாக்கியது. ஆனால் சைனா இந்த சட்டத்தை அமுல்படுத்திய அதே நேரத்தில் அதற்கு மாறாக, அதற்கு எதிராக நமது நாடு இந்தியா எல்லா கட்டுப்பாடுகளையும் தளரவிட்டு வரலாறு காணாத ஓப்பன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் செய்து இந்தியாவின் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்ரூவ் செய்யப்பட்டு இந்தியாவில் IPOக்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது. திஸ் இஸ் அ டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட். இது 2 பக்கமும் கூர்மையான வாள் போன்ற ஒரு பாலிசி. ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆபத்து. தட்ஸ் தி டார்க் சைட் ஆஃப் தி ஸ்டோரி. இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை, அதில் இருக்கக்கூடிய ஃப்ராடுலண்ட், மிகப்பெரிய ஒரு மணி மாஃபியா, இது பற்றிய விவரங்களையும் கண்டிப்பாக இந்த வீடியோவின் இறுதியில் நம்ம பார்ப்போம். IPO சந்தை அப்படின்னு பேசும்போது, இன்றைய உலகத்தில் அமெரிக்காவுக்கு பிறகு மொத்த உலகத்தின் ஆழமான பார்வையுமே ஒரே இடத்தில் ஃபோக்கஸ் ஆகி இருக்கக்கூடிய 2 முக்கிய நாடுகள் இந்தியா மற்றும் சைனா. 2 நாடுகளும் IPO சந்தையின் நம்பர் 1 பதவிக்கு பல ஆண்டுகளாக மோதுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வெறும் நம்பர் சார்ந்த அல்லது வெறும் எண்ணிக்கையின் போட்டி மட்டுமா? இல்லை என்றால் இது வளரக்கூடிய பொருளாதார சக்தியின் பாதையையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கிறதா? அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. IPO சந்தையில் இந்தியா சைனாவை எப்படி முந்தியது? இதன் பின்னணியில் இருக்கும் இருண்ட டார்க் சைட்ஸ் என்னென்ன? இந்த 2 நாடுகளின் வித்தியாசமான பொருளாதார திட்டங்கள் எப்படி இந்த 2 நாடுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும், ஏற்கனவே தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டது. ஆச்சரியப்படுவீங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுமே இது மாதிரியான செய்திகளை, தகவல்களை வெளியில் கொண்டு வரல.
2024 மட்டுமே இந்தியா IPO வழியாக மட்டும் $13 பில்லியன் வருமானத்தை சம்பாதித்தது. ஆனால் சைனா வெறும் $9 பில்லியன் $9 பில்லியன் மட்டுமே சம்பாதிக்க முடிந்தது. நம்மில் அதிகமான பேரும் சொல்வது சைனா ஏற்கனவே ஒரு சூப்பர் பவர். ஆனா நாம சொன்ன இந்த நம்பர்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு மாற்றம். முக்கியமாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இது ஒரு பெரிய மாற்றம். 2018 முதல் 2021 வரை சைனா IPOக்களில் தொடர்ந்து முன்னணியில் இருந்தது. ஆனால் 2022 பிறகு சைனாவின் IPO நம்பர்ஸ் ஒரு ஆண்டுக்கு 35%, 35%க்கும் அதிகமாக சரிவடைய ஆரம்பித்தது. சைனாவின் மிகப்பெரிய நிறுவனத்தின் IPO கடைசியாக 2021 தான் $5 பில்லியன் வரைக்கும் பட்டுவாடா செய்யப்பட்டது. ஆனால் 2024 சைனாவின் மிகப்பெரிய IPO எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.2 பில்லியனை மட்டுமே சைனாவால் எட்ட முடிந்தது. ஆனால் இதற்கு மாறாக இந்தியாவின் ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் தங்களின் IPOக்கள் மூலம் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்தது. இந்தியாவின் ஃபுட் டெலிவரி கம்பெனி ஸ்விக்கி மட்டுமே $1.5 பில்லியன் பணத்தை 2024 திரட்டியது. இது டெக் துறையில் இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ச்சியை வெளிப்படுத்தி உலக நாடுகளின் பல இன்வெஸ்டர்ஸ் மற்றும் வங்கிகளை இந்தியா பக்கம் திருப்பியுள்ளது. பாலிசி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தியாவின் அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா திட்டங்களை தொடங்கி பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு, புதிய நிறுவனங்களுக்கு வரி தள்ளுபடி, சிம்பிள் ரெகுலேஷன்ஸ், ரொம்ப சுலபமாக குறைந்த நேரத்தில் அப்ரூவல் கிடைக்கும் அளவுக்கு எளிய விதிமுறைகள் மற்றும் வேர்ல்ட் கிளாஸ் டிஜிட்டலைசேஷன், அதையும் தாண்டி டிஜிட்டல் மணி திட்டங்களை ஆதரிக்கும் விதத்தில் பல கொள்கைகளை, பல திட்டங்களை, பல பாலிசிகளை கடந்த 2-3 வருடங்களாக திரும்ப இந்திய அரசும் இந்திய வங்கிகளும் உருவாக்கியது. 2024 மட்டுமே இந்தியா 300%, 300%க்கும் அதிக அளவில் தொழில்துறை முதலீட்டுகளை நமது நாட்டுக்கு அட்ராக்ட் செய்தது. இந்த பணம் இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல, பல வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்தும் பல வெளிநாட்டு அரசுகளிலிருந்தும் நம்ம நாட்டுக்கு வந்தது. ஆனால் அதே நேரத்தில் சைனாவின் ஜீரோ கோவிட் பாலிசி, டெக் மற்றும் மேனுஃபேக்சரிங் நிறுவனங்களின் மீதான கண்டிஷன்ஸ், கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், ரெகுலேஷன்ஸ் மற்றும் உள்நாட்டு அரசியல் குழப்பத்தாலும் சைனா பல எல்லைகளில் செய்யும் அத்துமீறல்களாலும் சர்வதேச அளவில் ஒரு சில குட்டி நாடுகளை, சிறிய நாடுகளை கடன் என்ற பெயரில் ஏமாற்றி தீவிரவாத செயல்களை செய்வது பல முதலீட்டாளர்களை சைனாவை விட்டு விலக்கி அந்த நாட்டை விட்டு வெளியே போக வைத்தது. பலரும் வெளியேற ஆரம்பித்தார்கள், அது உண்மை. சைனாவின் அலிபாபா மற்றும் டென்சென்ட் போன்ற பல பெரிய நிறுவனங்களே அவர்களின் கிளை நிறுவனங்களின் IPOக்களை பல ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்து சைனா அரசை பழிவாங்க ஆரம்பித்தார்கள். 2023 மட்டும் சைனாவின் 20% IPOக்கள் ரத்து செய்யப்பட்டது. இந்தியா மற்றும் சைனாவின் டெக் துறை IPOக்கள் 2 நாடுகளுக்கிடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. இந்தியாவில் 2024 45% IPOக்கள் டெக் துறையில் மட்டுமே செய்யப்பட்டது. ஸ்விக்கி, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், பேடிஎம், PNG போன்ற நிறுவனங்கள் உலகளாவிய முதலீட்டாளர்களை இந்தியா பக்கம் அட்ராக்ட் செய்தது. டிஜிட்டல் சர்வீசுகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகளில் இந்தியாவின் சந்தை திடீரென எகிரிய காரணத்தால் இது எல்லாமே இந்தியாவின் IPO சந்தையை பெரிய அளவில் எலவேட் செய்து இன்று சூப்பர் பவர் சைனாவை பின்னுக்கு தள்ளிவிட்டது. 2024 தான் அப்படின்னா 2025 லிஸ்ட்டை நீங்க பாருங்க, ஆச்சரியமாக இருக்கு. சைனாவில் டெக் துறைக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் காரணமாக IPOக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. அலிபாபா போன்ற நிறுவனங்களுக்கு மீண்டும் IPO செய்வதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லவே இல்லை. சைனாவின் ஜின்பிங் அரசு இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கையை மொத்தமாக அழித்து சைனாவின் வளர்ச்சி பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா சைனா ஏன் இப்படி செய்தது? சைனா அரசு, சைனா நிறுவனங்களின் IPO பாலிசியில் அவர்கள் வைத்த நம்பர் 1 கண்டிஷன், மிக முக்கியமான ஒரு அம்சம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி, நிதி நிலைத்தன்மை.
சைனாவில் 2024ஆம் ஆண்டில் செய்யப்பட்ட ஐபிஓக்களில் 15% ஐபிஓக்கள் மிகவும் சீரான நல்ல வளர்ச்சியை கண்டது. ஆனால் இந்தியாவில் என்ன நடந்தது தெரியுமா? இந்தியாவில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 40% ஐபிஓக்கள் வெறும் 3 மாதங்களிலேயே அதனுடைய 25% மதிப்பீட்டை இழந்துவிட்டது. 25% வேல்யூ கான். அங்கதான் இருக்கு இந்திய பினான்சியல் சந்தையின், இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டின் டார்க் சைடு, இருண்ட பக்கம். மணி மாஃபியா கல்ச்சர். இந்தியாவில் ஐபிஓ சந்தையில் உள்ள மிக முக்கியமான சிக்கல்களில் ஒன்று பம்ப் அண்ட் டம்ப் மோசடிகள். இந்தியாவில் கடந்த ஆண்டில் 2024ஆம் ஆண்டில் ஐபிஓவால் திரட்டப்பட்ட ஆல்மோஸ்ட் $13 பில்லியன் 10% வரைக்கும் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்று வேர்ல்டு லெவல் பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸின் கருத்து. ஆல்மோஸ்ட் $2 பில்லியன், $200 கோடி. எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தெரியுமா அது? ஆனால் இதற்கு எதிர்மறையாக, இதற்கு மாறாக சைனாவின் ஐபிஓக்களில் ஒரே $1 மோசடி செய்யப்பட்டிருந்தாலும் அவனுக்கு தூக்கு தண்டனை தான். எனவே அவன் இப்படிப்பட்ட சிக்கல்களை கட்டுப்படுத்த மிக கொடூரமான விதிகளை ஏற்கனவே சைனா வச்சிருக்கான். இந்தியாவில் பார்க்கப்பட்ட ஐபிஓக்களின் வெற்றியால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லப்படும் சாமானிய முதலீட்டாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்தியாவின் சாமானிய மக்கள், பொது மக்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்மோஸ்ட் $100 மில்லியன் பணத்தை முதலீடு செய்த 30% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் சாதாரண சாமானிய முதலீட்டாளர்கள். இவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க பாருங்க. ஐபிஓ தொடங்கிய ஒரு சில வாரங்களில் அல்லது ஒரு சில மாதங்களிலேயே ஆல்மோஸ்ட் அவர்களின் 40% பணம் இல்லாமல் போய்விடுகிறது, காணாமல் போய்விடுகிறது. இதற்கு மாறாக சைனாவில் ஐபிஓக்களில் முதலீடு செய்த எல்லா முதலீட்டாளர்களுக்கும் ஒரு ஸ்டேபிள், குறைந்த ஆனால் ஒரு ஸ்டேபிள் லாபத்தை அந்த மார்க்கெட் கொடுத்துள்ளது. இந்தியாவின் ஐபிஓ வெற்றிகள் மிக முக்கியமான ஒரு பொருளாதார அடையாளமாக இருக்கு, பொருளாதார வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கு. இட்ஸ் த சிம்பிள் ஆஃப் growth. ஆனால் இது ஸ்டேபிளாக ப்ராஃபிட் சம்பாதிக்கும் விதத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பல ரெகுலேஷன்ஸ், கட்டுப்பாடுகள், கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவை. ஃப்ராடுலண்ட் பிராக்டிஸ் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தேவை. 2025ஆம் ஆண்டில் வரவிருக்கும் ஐபிஓக்கள் மூலம் இந்தியாவுக்கு $15 முதல் $20 பில்லியன் வருமானம் வரலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் இதை சரியாக கண்ட்ரோல் செய்து, ஆர்கனைஸ் செய்து, அதாவது நிர்வகிக்கப்படாவிட்டால் இந்திய சந்தையில் மிகப்பெரிய சரிவு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்படுகிறது. இந்தியா சைனாவை முந்தி ஐபிஓ சந்தையில் கண்டிப்பாக முன்னேறி இருக்கிறது. ஆனால் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு முன்பு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளையும் சவால்களையும் நாம எல்லாருமே, நம்ம அரசும் கூட புரிந்து கொள்ள வேண்டும். ஐபிஓக்களின் வெற்றி என்பது ஒரு நாடு ஒரு பொருளாதார சூப்பர் பவர் ஆவதற்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப். ஆனால் அதற்கும் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ், சீரமைக்கும் அமைப்புகள் கண்டிப்பாக நமது நாட்டுக்கு தேவை. இந்த மாபெரும் ஐபிஓ வெற்றிக்கு பின்னால் இருக்கும் மோசடிகள், பங்கு சந்தை சூழ்ச்சிகள் மற்றும் திடீரென வளரக்கூடிய சாம்ராஜ்யங்கள் பற்றிய ரகசியங்களை நீங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பம்ப் அண்ட் டம்ப் மோசடி என்ற ஒரு புதிய கட்டமைப்பு இந்தியாவில் திடீரென அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. அது என்னன்னு பாருங்க. ஒரு ஐபிஓ நடப்பதற்கு முன்பு ஒரு சில நிறுவனங்கள் வேண்டுமென்றே அந்த நிறுவனத்தின் மதிப்பீட்டை, மார்க்கெட் கேப், வேல்யூ செயற்கையாக வேண்டுமென்றே உயர்த்தி மக்களை அட்ராக்ட் செய்து அதற்காகவே போலியான ரிப்போர்ட்ஸ், போலியான விளம்பரங்கள், போலியான ப்ராஃபிட் நம்பர்ஸ் போன்றவற்றை கேம்பெயின் செய்து இதற்காகவே வேலை செய்யக்கூடிய ஊடகங்கள் இருக்கு. இப்படி செய்து மக்களை முதலீடு என்ற பொறிக்குள் சிக்க வைத்து அந்த நிறுவனங்களுடன் தொடர்புடைய பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய மாஃபியா, மணி மாஃபியா கும்பல்கள் திடீரென அந்த பணத்தை எடுத்துவிட்டு பெரிய லாபத்துடன் சென்றுவிடக்கூடிய ஆபத்து இந்தியாவில் தற்போது அதிகமாக இருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க். நாம இங்க சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு பணம், பல ஆயிரம் கோடி ரூபாய். இந்தியாவின் மக்கள் தொகையின் கணக்கில் இது மிகப்பெரிய ஒரு பங்கு. ஐபிஓ வெற்றியாக முடிந்த 1-2 வாரங்களிலேயே இந்த நிறுவனத்தின் ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவதால்
அந்த ஒரிஜினல் ஐபிஓ மதிப்பீடு பெரிய பொய்யாக மாறிவிடுகிறது. பல பொதுமக்கள், சாமானிய முதலீட்டாளர்கள், பல சாமானிய பொதுமக்கள் என்ற முதலீட்டாளர்கள் இதற்குள் சிக்கி பெரிய நஷ்டம் அடைவது இன்று இந்தியாவில் சாதாரணமாகிவிட்டது. இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த ஆண்டு 2024 நடந்த ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பெயர் தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டாம். ஒரு டெக் ஸ்டார்ட் அப், அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு நடந்த சேல்ஸ், அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு இருந்த கஸ்டமர் பேஸ் இரண்டையுமே பொய்யாக சித்தரித்து இல்லாத கஸ்டமர்ஸ் இருப்பதாகவும் நடக்காத விற்பனையை நடந்ததாகவும் பெரிய ஒரு ஐபிஓ செய்வதற்காக திட்டமிட்டு மக்களை ஏமாற்றியது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் போலியாக உருவாக்கப்பட்டது. ஐபிஓ நடந்த ஒரு சில நாட்களில் அந்த நிறுவனத்தின் ஸ்டாக் ஷேர் தரைமட்டமானது. ஆனா நாம சொன்ன இந்த மணி மாஃபியா, இந்த மோசடி குழுக்கள் பல ஆயிரம் கோடி ரூபாயை சம்பாதித்து விட்டது அப்படின்னு ஆதாரங்கள் இருக்கு. ஐபிஓக்கள் வெறும் பொருளாதார வளர்ச்சியாக நமது நாட்டில் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு இது அவர்களது கருப்பு பணத்தை சுத்தமாக்கும் தளமாக மாறிவிட்டது. பல நிறுவனங்கள் ஐபிஓ வழியாக பல அரசியல்வாதிகளுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும் தளமாக இதை மாற்றிவிட்டது. இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான ரகசியங்கள், தகவல்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பிசினஸ்மேன் ஐபிஓக்கள் மூலம் அவர்களது இல்லீகல் வருமானங்களை சட்டப்பூர்வமாக மாற்றும் திட்டத்திற்காக களம் இறங்கியிருப்பதாக பல ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஐபிஓக்களுடன் சேர்ந்து இன்னொரு பெரிய சிக்கல் இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங்னா என்னன்னு பாருங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் அந்த நிறுவனங்களில் ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை, மிக முக்கியமான ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல முடிவுகளை எடுத்து லாபம் பார்ப்பது. இது அந்த நிறுவனங்களில் மிக முக்கியமான தலைவர்கள், அவர்களின் சொந்தக்காரர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கும் எம்ப்ளாயீஸ், அப்படி அது யாராகவும் இருக்கலாம். ஆனால் இவர்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் பெரும் லாபத்தை சம்பாதித்துவிட்டு அந்த மார்க்கெட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள். ஒரு ஐபிஓ நடப்பதற்கு முன்பு ஒரு சில தகவல்கள், ஒரு சில ரகசியங்கள் இவர்களுக்கு மட்டுமே போகுது. இவர்கள் ஒரு மணி மாஃபியா, மணி லாண்டரிங், ஒரு முறைகேடு செய்யும் போது பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள், சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே. இந்த மக்கள் இழப்பது இவர்களின் மொத்த வாழ்வாதாரம், வாழ்நாள் முழுவதுமாக சம்பாதித்த பணம். இந்த பெரிய பணக்காரர்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவர்கள் இப்படி பண்ணுவதால தான் நம்ம நாட்டில் இந்தியாவின் 90% மக்களிடம் வெறும் 20-25% சொத்து மட்டுமே உள்ளது. இந்தியா மிகப்பெரிய சூப்பர் பவர். ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக உயர்வதற்கு, மாறுவதற்கு ஐபிஓக்களின் மீதான நம்பிக்கை கண்டிப்பாக பெரிய அளவில் வளரணும். எனவே இதற்காக ஒரு பெரிய கண்ட்ரோல் போர்டு, ஒரு பெரிய கிரைம் பிரான்ச் சரியாக நமது நாட்டில் ஆபரேட் செய்ய வேண்டும். பாரபட்சம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும். இந்தியாவின் ஐபிஓ வெற்றிகள் ஒரு உலகளாவிய சக்தியாக மாறுவதற்கான சாத்தியங்கள் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கு. ஆனால் இது ஸ்டேபிளாக, நம்பக்கூடிய வகையில், நியாயமான கட்டுப்பாடுகளுடன் தொடர்ந்து வளரணும். இல்லை என்றால் தொடர்ந்து பணக்கார வர்க்கம் மட்டுமே லாபம் பார்ப்பார்கள். சாதாரண மக்கள் கஷ்டப்படும், நஷ்டப்படும் சூழல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது இந்திய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவாது. செபி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. ஆனா அது கூட அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுகிறது, உந்தப்படுகிறது, கார்னர் செய்யப்படுகிறது. ஐபிஓவில் இந்தியா சைனாவை முந்துவிட்டோம், தொடர்ந்து முந்துவோம் அப்படிங்கிறது கூட உண்மை. ஆனால் அது இந்திய சாமானிய மக்களை கண்டிப்பாக பாதிக்கக்கூடாது. சரியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் my dear friends. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா, பத்திரமா, பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends, because it's very 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 important. Thank you.